உலக நீரிழிவு தினம் நவம்பர் 14ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் நீரிழிவு விழிப்புணர்வுக்காக கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலகளாவிய ரீதியில் குறிப்பாக இலங்கையில் அதிலும் யாழ் மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள், அப்பியாசமற்ற வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தம் போன்றன காரணமாக அமைகின்றன. ஆகவே இந்த கார்த்திகை மாதத்தில் நாங்கள் அனைவரும் எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிப்பது மிகவும் அவசியமானதாகும். ஏனென்று சொன்னால் நீரிழிவு ஒரு பேரழிவு, வேண்டாம் இந்த சீரழிவு. நீரிழிவினால் உடலின் அனைத்து அவயவங்களும் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே வருமுன் காப்பது மிகவும் அவசியமானதாகும். இன்று யாழ் போதனா வைத்தியசாலை சமூகமும் யாழ் நீரிழிவு சிகிச்சை நிலையமும் யாழ் மருத்துவ சங்கமும் இணைந்து இந்த மாபெரும் நீரிழிவு நடைப்பயணத்தை சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நீரிழிவை வெற்றி கொள்வோம். தம்பி லோரி சங்கமம் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் நீரிழிவு நடைப்பயணம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இதனை ஆரம்பித்து வைப்பதற்காக நமது வைத்தியசாலை பணிப்பாளர் உயர் திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்கே இணைந்திருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை சமூகம் மற்றும் இங்கே பல பெரியவர்களும் எங்களோடு இணைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. குறிப்பாக பேராசிரியர் பாலசுந்தரம்பிள்ளை ஐயா அவர்கள், குணசீலன் சார் அவரோடு மற்றும் ஆசிரியர்கள், இங்கே பேராசிரியர்கள், வைத்திய நிபுணர்கள், குறிப்பாக இன்று நூற்றுக்கணக்கான மருத்துவ பீட மாணவர்கள் மற்றும் நமது தாதிய பயிற்சி கல்லூரி சமூகம் என பலரும் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தெளிவாக நீரிழிவு நோயின் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று நாங்கள் 5 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் ஈடுபட இருக்கின்றோம். ஒன்று, எங்கள் தேக ஆரோக்கியத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொள்வோம். இரண்டாவதாக, இந்த இவ்வாறான வியாதிகள் நோய்கள் தொற்றாமல் இருப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். ஆகவே இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சர்வதேச நீரிழிவு தினத்தையொட்டி இன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய ஏற்பாட்டிலே சமூக ஆர்வலர்களோடு இணைந்து இன்று இந்த ஒரு விழிப்புணர்வு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த நிகழ்வு சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற, அல்லது இந்த தொற்றா நோய்களிலிருந்து ஒவ்வொருவரும் எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த செயற்பாட்டிற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற செயற்பாடாக இன்றைய இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த தொற்றா நோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இவ்வாறு தினமும் தங்களுடைய அந்த உடற்பயிற்சிகளை செய்கின்ற போது அதனுடைய தாக்கத்திலிருந்து குறைவதோடு புதிதாக தொற்றா நோய்களுக்கு உள்ளாக முடியாத அல்லது உள்ளாக வேண்டாத ஒரு நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே
இன்று யாழ்ப்பாணம் போதனா சாலையாலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விழிப்புணர்வு எங்களுடைய மாவட்டத்திலே அல்லது சமூகத்திலே இருக்கின்ற இந்த தொற்றா நோய்கள் தொடர்பான ஒரு சிறந்த விழிப்புணர்வாக அமைவதோடு இந்த விழிப்புணர்வு ஏற்பாடு செய்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையுடைய வைத்திய நிபுணர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. இங்கே பேர் ஆரியகுளம் சந்தையடைந்து ஆரியகுளம் சந்தையிலிருந்து பலார்வீதியூடாக கதிர்மலம் சந்தையடைந்து கதிர்மலம் சந்தையூடாக பட்டாவூர் சந்தையடைந்து பட்டாவூர் சந்தையிலிருந்து சோக்கேஸ் வீதியூடாக சத்திரப்பு சந்தையை அடைந்து அங்கிருந்து மீண்டும் தூராவதி சாலை முதலில் வந்தடையும் என்பதை குறிப்பிட்டுக் கொண்டோம். நாம் கண்டு எத்தனை பேரறிவு இதையும் அடிமையாகும் தேவையாய் வாழாமல் தோணம் ஒன்றோடும் மூன்றெழுது
நிகழ்வு இப்பொழுது நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். யார் பேர் அவர்கள் சாலை முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஊடாக சத்திரத்து சந்தையிலே அடைந்து சத்திரத்து சந்தையிலாக மீண்டும் யார் பேர் அவர்கள் சாலை முதலில் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் நீரிழிவு நடைப்பயணம் வந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையின் மிக பழமையான இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு வைத்தியசாலை யாழ் போதனா வைத்தியசாலை 175 ஆண்டுகளை கடந்து வீடு நடை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை பேரிடர் காலத்திலும்
இம்மண்ணின் அவங்களை துடைத்து தாக்குகின்றது இந்த வைத்தியசாலை. நீரிழிவு ஒரு பேரழிவு, வேண்டாம் இந்த சீரழிவு. நீரிழிவு ஒரு பேரழிவு, வேண்டாம் இந்த சீரழிவு. நாம் கண்டோம் இத்தனை பேரழிவு, இனியும் இந்த வாழ்வு நட்பு. நீரிழிவை சுற்றிக் கொள்வோம். நவம்பர் 14 உலக நீரிழிவு தினம். அதிக தாகம், அதிக பசி, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், உடற்பெருமன் குறைவடைதல் இவையெல்லாம் நீரிழிவின் அறிகுறிகள். எனவே இன்றைய விழித்துக் கொள்ளுங்கள். உலக நீரிழிவு தினம் நவம்பர் 14. இலங்கை நாட்டிலே ஏறக்குறைய 20% நீரிழிவு இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் ஜோதிகளிடையே இதன் தாக்கம் அதிகரித்திருக்கின்றது. பெருமை கட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணத்திலே ஊக்கத்துடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இவ்வாறான நடைபயணங்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் நான் 2 விஷயத்தை பற்றி நான் இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்று நாங்கள் எங்கள் போய்களையும் எனக்கு சீனி போடாமல் தண்ணி தாங்கோ என்று சொல்லி கேட்டுக்கொள்றதில் நாங்கள் பெருமைப்பட வேணும். அது ஒரு முக்கியமான விஷயம். சீனியை தவிர்க்கிறது நீரிழிவு நோயாக மட்டும் இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமானது. அது உங்களுக்கு நிறைய அதிகரிப்பை தடுக்கும், வண்டி வைக்கிறத குறைக்கும், மற்றது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அப்படி வார விஷயத்தை குறைக்கும், கேன்சர் வார சந்தர்ப்பத்தை குறைக்கும், மற்றது ஒரு ஆரோக்கியம் எங்களுக்கு நோய் வார சந்தர்ப்பத்தை குறைக்கும். ஆனபடியாக நாங்கள் எங்களை சீனி போடாமல் தண்ணி தாங்கோ என்று கேட்டுக்கொள்வது ஒரு 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 ஹெல்த் இண்டெக்ஸ். நாங்கள் ஒரு பெருமைப்படலாம், நாங்கள் சீனி போடாமல் நான் இப்போ டீ குடிக்கிறேன் என்றதை காட்டுறது. சில நேரம் என்னென்னா அதுபடி கேட்க நாங்கள் வெக்கப்படுற தன்மை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இன்னொரு சிலரோ வரத காரணம் என்று நினைச்சு போடுவினமோ ரெண்டு போட்டு அதை கேட்கறதுக்கு பின்னிக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. ஆனபடியாக நாங்கள் எனக்கு சீனி போடாமல் தண்ணி தாங்க ஒன்று கேட்டு குடிக்கிறதில் நாங்கள் பெருமைப்படலாம். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு சீனி போட்டு தண்ணி குடிக்கிறத நினைச்சு வெக்கப்படவும். யாரேன்னு ஒரு ஆளுக்கு நாங்கள் சீனி போட்டு தண்ணி கொடுக்குறோம் என்று சொன்னால் அது ஒரு உண்மைக்கு ஒரு நம்ம மனவருத்தப்பட வேண்டிய விஷயம், ஒரு ஆளை நோயாளி ஆகிற விஷயம். அப்போ அது ஒரு பாவகரமான ஒரு விஷயம் என்றும் நாங்கள் சொல்லலாம். அப்போ அதை எங்களை இந்த பஞ்சமாவாதங்களில் உண்ட சீனி போட்டு தண்ணி கொடுக்குறதையும் சேர்க்கலாம் என்று நினைக்கிறோம். அப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் சீனி போட்டு தண்ணி எங்கட கையால் சீனி போட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாவம் மூட்டையை சேர்க்கிறோம்ன்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அது வேணுமென்று சொன்னால் தண்ணியை போட்டு கொடுத்துட்டு நீங்களே உங்களோட கையால் சீனியை போட்டு குடிங்கோண்டு கொடுக்குறது பரவாயில்லை, அது பாவம் இல்லை, அவர் தனக்கே தானே சீனியை போட்டு குடிக்கிறார்கள். அப்போ நாங்கள் வழக்கமாக என்னென்னு சொன்னால் இப்போ தச்சமே உங்களுக்கு இனிப்பு தேவை தான், இனிப்பு இல்லாமல் குடிச்சு பார்க்கலாம், தேவை தான் என்று சொன்னால் அந்த சுகர் ஃப்ரீ ஸ்வீட் நிரப்ப
பாவிக்கிறது வந்து அது சீனி அளவு ஆபத்தில்லை. ஆனபடியாக அதை பாவிச்சுக்கணும். நம்மளுக்கு ஆரோக்கியமான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் இருக்குது, இறால் இருக்குது, நண்டு இருக்குது, சுறா இருக்குது, பால், பழம், தயிர், மோர் இருக்குது, உளுந்து வகைகள் இருக்குது, பயறு இருக்குது, பருப்பு இருக்குது, மரக்கறி வகைகள் இருக்குது, எல்லா விதமான பல வகைகள் எல்லாம் இருக்குது. அதுகள் எல்லாம் இருக்கல நாங்கள் அதிண்ட பாவனையை மரக்கறி வகைகள் அதிண்ட பாவனையை நாங்கள் ஊக்குவிப்பமாக இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். ஆனபடியால் நாங்கள் 2 விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து நாங்கள் சீனி போடாமல் தீ தாங்க ஒன்று கேட்டுக்கொள்வதில் பெருமைப்படுவோம். 2வது ஒரு ஆட்களுக்கு சீனி போட்ட தேத்தனியை கொடுக்குறதுல வெட்கப்படுவோம், துயரப்படுவோம். அந்த 2 விஷயத்தையும் கவனம் எடுப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீரிழிவு சமூகத்துக்கு பேரழிவு என்கிற நிலையிலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற காலம் இது. எங்களுடைய வாழ்க்கை முறை இரவிலே கூட எத்தனையோ கடைகள் திறக்கப்படுகின்றன. இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பெரும்பாலும் திறக்கப்படுபவை எவை என்று பார்த்தால் புத்தக கடைகள் அல்ல, இந்த சாப்பாட்டு கடைகள். அதிலும் இந்த நீரிழிவை தூண்டக்கூடிய சாப்பாட்டு கடைகள் தான், அதுவும் இந்த போதனா வைத்தியசாலையை சுற்றித்தான் திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அத்தகைய ஒரு துன்பகரமான அல்லது சவாலான ஒரு சூழலிலே தான் இன்றைக்கு இந்த நீரிழிவு தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். இது ஃப்ரெட்ரிக் பெண்டிங் அவரும் அவருடைய கூட்டாளி வெஸ்டும் சேர்ந்துதான் இன்சுலினை கண்டுபிடித்தார். அந்த இன்சுலின் இல்லை என்றால் இன்றைக்கு நான் கூட இல்லை. நீரிழிவு நோயாளிகள் எந்த விதமான காப்பும் இல்லாமல் இறந்திருப்பார். அந்த ஃப்ரெட்ரிக் பெண்டிங் பிறந்த நாள் இந்த நாளிலே 1891ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். அதை அனுஷ்டிக்கும் முகமாகத்தான் இந்த நாளை நீரிழிவு நாளாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த வகையில் இதை மாணவர் மத்தியிலே கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வல்ல ஆசிரியர்களை, அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருடா வருடம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை சமூகமும் இந்த போதனா வைத்தியசாலை பணிப்பாளர், நீரிழிவு சிகிச்சை நிலையத்தினுடைய தலைவர் டாக்டர் அரவிந்தன், இப்படி எல்லோருடைய வேண்டுகோளையும் ஏற்று நாங்கள் இங்கே வருகை தருவது வழக்கம். இந்த முறையும் நாங்கள் 25-30 பேர் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டோம் என்பதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். நீரிழிவு பற்றிய விழிப்புணர்வு நிச்சயம் சமூகத்திலே கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது நீரிழிவை விரட்டலாம் அல்லது அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். போதனா வைத்தியமனை அதற்குரிய முயற்சிகளை செய்கிறது. அந்த வகையில் இந்த செயற்பாடு இன்றோடு மாத்திரம் நின்றுவிடக்கூடாது. இன்னும் இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அன்பாக வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகொள்கிறேன். நன்றி, வணக்கம். பயணத்தில் அனைவரும் சிறப்புற பங்கு பற்றி மிகவும் கலைத்து போய் வந்திருக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விடயம். எங்களுடைய எண்ணங்களிலே நல்ல எண்ணங்களை நாங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை எடுத்தாலும் சலரோகம் வந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் பயப்பட்டு கொண்டிருக்காமல் எங்களுடைய உடல் ஆரோக்கியம்
எல்லாருக்கும் வணக்கம். இன்று யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் நீரிழிவு யூனிட், அதுக்கடுத்தது எங்களோட யாழ் மருத்துவ விட மாணவர்கள் மற்றும் JMA ஆகியோர் பங்கு பெற்றிய இந்த டயபெட்டிக் வாக்கானது ஒரு சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. எங்களோட சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்றால் தற்காலத்தில் இந்த நீரிழிவு தான் காணப்படுது. ஸோ அந்த நீரிழிவு பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக எங்களோட இந்த சமூகம் செஞ்ச இந்த ஒரு நடவடிக்கைக்கு எங்களோட மருத்துவ மாணவ முகாமும் எங்களோட மருத்துவ மாணவ ஒன்றியமும் ஒரு பங்கு பெற்றி இருக்கு என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. மற்றும் இதை ஒழுங்கு செய்த JMA டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜஃப்னா மற்றும் டயபெட்டிக் சென்டர் என்பதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நீரிழிவு தினத்தை முன்னிட்டு நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையும் அதனுடன் இணைந்த யாழ் பல்கலைக்கழகம், யாழ் தாதிய கல்லூரி ஆகியோர் இணைந்து இந்த நடைபவனியை மிகவும் வெற்றிகரமாக இங்கே நிறைவுறுத்தி இருக்கின்றார்கள். இப்போ இந்த சலரோகம் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு முறையும் இந்த வேர்ல்ட் டயபெட்டிக் டே ஒவ்வொரு தீமை அடிப்படையாக கொண்டுதான் கொண்டாடப்படுகின்றது. இந்த வருடத்துக்குரிய அந்த தீமாக டயபெட்டிஸ் அண்ட் வெல்பி என்றது இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய அந்த கருப்பொருளாக இந்த சர்வதேச நீரிழிவு தினமானது கொண்டாடப்படுகின்றது. இந்த நீரிழிவு என்று சொல்லப்படுகின்ற பொழுது இதனுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியிலேயும், அதாவது ஒன் ஆஃப் த லீடிங் காஸ் ஆஃப் டெத், அதாவது முக்கியமான ஒரு மரணத்துக்குரிய காரணமாக இருப்பதுடன் இலங்கையிலேயும் தற்பொழுது வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 70% ஆக்கள் ஏதோ ஒரு வகையில் குறைந்தளவாவது, அதாவது ஆரம்ப நிலையிலேயாவது இந்த சலரோகம் சம்பந்தமான நோயினாலே பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என சொல்லப்படுகிறது. ஆகவே இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நாங்கள் இதை இந்த வெறும் நடைபவனியுடன் மட்டும் நிறுத்திவிடாது, இங்கே கூறப்பட்ட இந்த விடயங்கள், அதாவது உணவு பழக்கங்கள், நடைப்பயிற்சி போன்றவற்றை நாங்கள் இன்னும் சரியான முறையிலே, அதாவது நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள் மருந்துகள் போன்றவற்றை சரியான முறையிலே எடுப்பதன் மூலமாக இதனாலே வருகின்ற பாதிப்புகளை நாம் குறைத்து எங்களுடைய வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் இந்த நடைபவனியினுடைய இறுதியிலே கட்டாயமாக எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்று இதனுடைய தாக்கம், இந்த நீரிழிவுடைய தாக்கம் இன்று எங்களுடைய புள்ளி விவரங்களின்படி அதிகமாக கூடுதலாக தமிழ் அதாவது பேசுகின்ற மக்களிடையே கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு மிக மிக அவசியம். இந்த நடைபெற்ற இந்த ஒரு நடைபவனியானது ஒரு இந்த விழிப்புணர்வினுடைய ஒரு மைக்கல்லாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இங்கே இந்த நினைவு தினத்தை இன்றோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் இதனுடைய விளைவுகளை அறிந்து எதிர்கால சமுதாயத்தை நாங்கள் பாதுகாப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைவோம் என்ற ஒரு முடிவை இந்த தினத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நன்றி. இன்று நாங்கள் இந்த யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து நீரிழிவு வடமாகாணத்தில் நீரிழிவு அதிகரித்து வருகிறது. இந்த அதிகரித்து வரும் நீரிழிவை கட்டுப்படுத்தும் மூலமாக நாம் இன்று இந்த பொதுமக்களுக்கு விழிப்பூட்டுதலை ஏற்படுத்தும் மூலமாக இந்த நடைபவனியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நடைபவனியின் நோக்கம் பொதுமக்கள் இந்த நீரிழிவிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான். அதிகரித்து வருகிறது. 4 பேருக்கு ஒரு ஆள் நீரிழிவு நோயாளராக காணப்படுகிறார்கள். இதற்காக இந்த போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள், நிபுணர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் இந்த நீரிழிவை தடுப்பதற்காக பல்வேறு விதமான பிரசார நடவடிக்கைகள் மூலம் இதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.